ஏப்பா பழனிசாமி நாங்கள் கிளம்புறோம்ப்பா, பின்ன எவ்வளோ பிட்டுகளை தான் இந்த 2 காதுக தாங்கும் அப்படின்னு சிங்கமுத்து அவர்கள் வடிவேல் அவர்களை பார்த்து சொல்கிற மாதிரி விட்டு விட்டா போட்டு தள்ளுறான், பொய்யா சொல்லி திரியிறான்பா. என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். என்னடா என்ன போய் பொய்யெல்லாம் சொல்றீங்க? என்னங்க அர்ச்சந்திரா? பொய் சொல்லுக்குறாத்தா சாமி கண்ணு குத்தம். பொய் சொல்லலாம், ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் சொல்லக்கூடாது. தமிழர்கள் மீது இத்தனை காழ்ப்புணர்ச்சியும் வன்மமும் இருப்பது ஏன்? பிரதமரின் பேச்சு ஒடிஷா மக்களை தமிழ்நாட்டுக்கு எதிராக தூண்டுவது போல இருப்பதாக தெரிவித்தார். ஓஹோ, சர்டிபிகேட் வாங்குற பேர்ல 2 ஊர்க்காரனுக்கு சண்டையில பாக்குறியா நீ? என்ன வச்சுக்கங்களேன். அத்தோடு கோவிலின் பொக்கிஷத்தை களவாடும் திருடர்கள் என்ற பழியை தமிழ்நாட்டு மக்கள் மீது பிரதமர் மோடி கூறியிருப்பதாக ஆவேசமான முதலமைச்சர் தமிழர்களை திருடர்களாகவும் வெறுப்பு மிகுந்தவர்களாகவும் காட்ட எப்படி முடிகிறது என கேள்வி எழுப்பியுள்ளார். மொத்தமா 4 வரி தான் இருக்கு. 4 வரி தான், ஆனா கூட்டத்துல எழுதிருக்காரு அவரு. கூட்டலத்தா? பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து அதிலேயே பிறந்திருக்கிறாங்க, அதிலேயே ஊறி போயிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் பொய்யை அப்படி கிளப்பி விட்டு மெல்ல மீடியா ஸ்ட்ரெங்த்தை யூஸ் பண்ணி அப்படியே பூஸ்ட் பண்ணி விட்டு அந்த பொய்யை பரப்பி அதன் மூலமாக குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய திமுகவுக்கு இப்போ தரமான பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சங்கிகள். திரு மோடி அவர்கள் ஒடிஷாவில் பேசும்போது அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெகநாதன் கோயிலோட அந்த ஒரு சாவி இருக்கு பார்த்தீங்களா, அந்த சாவி இப்போ தமிழ்நாட்டுக்கு போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சா அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. காரணம் என்னன்னா, ஒடிஷாவில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் நவீன் பட்நாயக் என்ன பண்ணிட்டாருன்னா, தமிழராக இருக்கக்கூடிய VK பாண்டியன் அவர்களை இப்போ பார்த்தீங்கன்னா கட்சியில் ஜாயின் பண்ணிட்டு அவரோட அரசியல் வாரிசே ஆயிட்டார். எதுவாக இருந்தாலும் இவரை தாண்டி தான் அங்கே போனோம் அப்படிங்கிற லெவலுக்கு வளர்ந்துட்டார். மேல என்ன நடக்குதுன்னே தெரியல. முந்தானத்து வந்த பையன் கால் மேல காலை போட்டுன்னு சட்டம் பேசிட்டுக்கிறான். நீங்கெல்லாம் பார்த்துனுக்கிறீங்க. உடனே நம்ம MK ஸ்டாலின் அவர்கள் வழக்கம் போல இவருக்கு ஏதோ ஹிந்தி படிக்க தெரிஞ்ச மாதிரியும், ஹிந்தி சொன்னா இவருக்கு புரிஞ்சுக்கிற மாதிரியும், அந்த ஆள் படிக்காதவன் கை நாட்டுன்னு தெரிஞ்சு நீ மனுவை கொடுத்து கேவலப்படுத்த வந்திருக்க. கூட யாரை வச்சிருக்காருன்னு தெரியல ஒரு பொய்யை கிளப்பி விடுறார். இதெல்லாம் டெலிபரேட்டா பண்ணக்கூடிய விஷயம். தமிழர்களை இழிவுபடுத்தி விட்டார், தமிழர்களை திருடர்கள் போல சித்தரித்து விட்டார் அப்படின்னு எங்க சித்தரிச்சாங்க? நம்ம கையும் களவுமா இதுல சிக்கிட்டோம்னு வச்சுக்க, கண்ணுக்கு தெரியாத 4 விஷயத்த சொன்னா அவன் நிமிந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம குனிஞ்சு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு அந்த கேப்ல இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு IAS ஆஃபீஸர் அந்த கோபாலபுரம் பக்கமே சுற்றிக்கிட்டு இருந்து நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் செஞ்சு அது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஒரு சீஃப் செக்ரட்டரியாக இருந்தால் கூட ஓகே. ஆனால் அவர் வந்துட்டு CM கேண்டிடேட் ஆனால் தமிழக மக்கள் ஒத்துப்பாங்களா? ஏன் கொத்தடிமைகளாக இருக்கக்கூடிய ஊப்பிகள் ஒத்துப்பாங்களா? அதைத்தான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காரு. அப்போ ஒடிஷாவை ஆளக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த மண்ணில் பிறந்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிஞ்சு அங்கே வளர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு தான் மோடி அவர்கள் சொல்லியிருக்கார். ஆனால் அதை அப்படியே நேக்கா ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு திரு MK ஸ்டாலின் அவர்கள் முயற்சிக்கிறார். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யாருக்கிட்டையாவது தான். இப்போ இவங்களோட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் பொய், ட்விஸ்ட்டு, உருட்டு, இருட்டு, திருட்டு, மிரட்டு, இப்படி தான் வந்துட்டு இவங்க ஓடிட்டு இருக்காங்க. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ? அட பேப்பர்ல போடுறானே. ஆனா இப்ப எல்லாம் அந்த ஃபர்னிச்சர்லாம் அப்ப அங்க உடைக்கப்படுது. இந்த கண்ணாடி உயிந்து உடையலாம் பத்தல, அந்த அலமாரி கவுந்தச்சு உள்ளலாம். ஏப்பா சிறுசா சொல்லுப்பா. அப்படியா? அந்த டிவி யாராவது ஓடிக்கலாம். இது மட்டும் கிடையாது அக்கா, தமிழிசை சவுந்தரராஜன் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழர்களை திருடர்கள்னு சொன்னது யார்? அது சொன்னது மோடி அவர்களா இல்ல திணித்து சொன்னது நீங்களா? சும்மா சொல்லேன். காமராஜர் அவர்களை பத்தி பேசும்போது நம்ம அடுத்தது செல்வ பெருந்தகை அவர்களை பத்தி பேசியே ஆக வேண்டும். செல்வ பெருந்தகை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் அல்லகைப்பா. அல்லகைனா எடுப்பு சோறு மிச்ச மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமா போடுறவன். சோ இவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழர்களை இழிவுபடுத்தி விட்டார் மோடி, ஆகையினால ஒரு வாரத்துக்குள்ள அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா, அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் அங்கிள் அப்பாவுக்கு மட்டும் ஃபோன் பண்ணிடுறீங்க அங்கிள், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள் ப்ளீஸ் சொல்றா. பாயா லூசு. நாங்க கமலாலயத்தை முற்றுகையிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வீர வசனம் பேசியிருக்கார். ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை. இன்று நான் மசிய வைப்பேன், இதே இடத்திலே தீ குளிப்பேன், சாவே எங்கே கேள் எங்கே
இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வீர அவசரம் பேசுனது காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக காங்கிரஸ் வந்து ஒரு ட்வீட் போடுது. அதாவது ரிமெம்பரிங் ராஜீவ் காந்தி அப்படின்னு. ராஜீவ் காந்தி அவர்களோட இறந்து போகும்போது அந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு அவங்களை நினைவு கொள்கிறோம் அப்படின்னு. அப்போ எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஐயோ உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது வெக்கம் இருக்கா? ராஜீவ் காந்தி அவங்களை கொண்டவங்களை கட்டி பிடிச்சி உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின். அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து கூட்டணியை வச்சு ரிமெம்பரிங் ராஜீவ் காந்தின்னு சொல்கிறீங்களே. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு சொன்ன உடனே அதை எப்படி மறைக்கிறதுன்னு தெரிஞ்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ட்வீட்டை போட்டார். ஆனால் இப்போ தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வச்சு செஞ்சுட்டார். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து வர்றீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், உங்களுக்கெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணோம். தம்பி மயில் வாங்கணும் அண்ணே, மாமாவுக்கு சாப்பாடு பலமா ரெடி பண்ணிடுவோம். ஒரு வெத்தலை பாக்கு போட்டா வாய் நல்லா சமைக்கும். வெத்தலை போடாமலே இப்ப சேவகம் பாரு. அப்போ நீங்கள் எப்போ வரீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த 10 பேருக்கு அம்மா இங்க சகனம் சரியில்லை, நான் அப்புறமா பேசுறேன் வைமா. எப்படி அந்த 10 பேருக்கு உணவு நாங்கள் ரெடியாக பண்ணி வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு புத்தகம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். என்னெல்லாம் வஞ்சனை நீங்களும் திமுகவும் சேர்ந்து தமிழக மக்களுக்கு செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற புத்தகத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். லாரி பின்னாடி நிக்குது. லாரியா? ஆமா. எப்படி 10 பேருக்கு அந்த 10 பேர், அந்த எக்ஸ்ட்ரா 6 பேர் யாருன்னா நானும் தேடிட்டு இருக்கேன். போய் இந்த ரெயில் மறிக்கிறேன் நின்னார். மொத்தம் 4 பேர் இருந்தாங்க. அப்போ அந்த கூட அந்த 6 பேர் அளவுக்கு வளர்ச்சி காங்கிரஸ் அடைஞ்சிருச்சா? இந்த எலெக்ஷன் திமுகவுக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையில நடக்கிற போட்டி இல்லைங்க. இது தமிழ் மக்களுக்கும் பாசிச சக்திகளுக்கும் இடையில நடக்கிற யுத்தம். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. திமுக ஆட்சிக்கு வந்தா மாப்ள தள்ளி உட்காரு. பாண்டியனே ஒரு டீ. ஓ போயிட்டானா?